ஒரு காட்டில் சிங்கத்துக்கும் கொசுவுக்கும் யார் வீரன் சொல்லி ஒரு போட்டி நடந்துதான். அப்போ சிங்கம் சொன்னதான், நான் தான் காட்டுக்கே ராஜா, நான் தான் வீரன்னு. அப்போ கொசு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்த்துக்கலாம், யார் வீரனோ அவங்க தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லி. அப்போ கொசு என்ன பண்ணுது, சிங்கத்துடைய மூக்கு, காது, உடம்புலெல்லாம் போய் அங்கங்கே கடிக்குதான். சிங்கத்துடைய கால்கள் நல்ல கூரிய நகங்கள் இருக்கிறனால அதோடைய கூரிய நகங்கள் சிங்கத்துடைய உடம்பெல்லாம் கிழிச்சு ரத்த வெள்ளங்களாக வர ஆரம்பிச்சது. சிங்கம் சோர்வடைய ஆரம்பிச்சிருதான். உடனே கொசு நான் தான் வெற்றி அடைஞ்சேன், நான் தான் வீரன்னு சொல்லிட்டு, காட்டுக்கு நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு அந்த ஆணவமான எண்ணத்தோடைய காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்ததான். அங்கே ஒரு சிலந்தி வலை கட்டி இருந்ததான். சிங்கத்தையே நம்ம ஜெயிச்சிட்டோம், சிலந்தி எம்மாத்திரம் சொல்லிட்டு சிலந்தியை சண்டைக்கு கூப்பிட போகுது. அந்த சிலந்தியோடைய வலையில் போய் சிக்கிக்கிட்ட கொசு அப்போ தான் உணர்ந்துதான், உயர்ந்தவருக்கு உயர்ந்தவர் இங்கே இருந்துக்கிட்டே இருக்காங்க. வெற்றி என்பது இங்கு நிரந்தரம் அல்ல. புத்திசாலித்தனமாகவும் தன்னடக்கத்துடனும் நடந்து கொண்டால் வெற்றி எப்போதும் நம்முடனே இருக்கும்.